சாப்பாடு லேட்டாகுன்ட்டாங்க. ஒரு காஃபி ஒரு வடையை குடிச்சுட்டு நம்ம பயணத்தை தொடங்குகிறோம் காய்ஸ். அடா பாவிங்களா, டாடி. அடுத்த இது தாண்டி வந்தால் சாப்பிட்ற கடை இருந்திருக்கு. என்ட்ரி போடணுமா ப்ரோ? என்ட்ரி போடணுமா? செக் போஸ்ட்டில் டிக்கெட் வாங்கியாச்சு. வாட் அ வியூ, வாட் அ வியூ. கண்ணை பறிக்கிற அழகிய வியூ. என்னன்னா அங்கே ஒரு போலீஸ்காரர் வரேன்னாரு கூட, அதனால் கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அவர் காரில் வரேன்டார். ஃபோனை எடுத்து உள்ளார வச்சுவிட்டேன் இந்த டயல் வேணுன்றதுக்காக. ஐ வாண்ட் ஸ்பீடோமீட்டர். டட்டா 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 டட்டா. 7:30 மணி ஆச்சு. மைல்டான சன்னு, சில்லுன்னு காற்று. வேற என்ன வேணும்? அழகான மலை ரோடு, நல்ல வண்டி. ஜாலி ஜாலி ஜாலி. என்னமோ அதில் சவுண்டு வந்த மாதிரி இருக்கும் வண்டியிலேருந்து. சார் இந்த பாரிஸ்ன்ற கீச்சனை கழட்டணும்னு நினச்சேன், நாய்ஸ் வருதுன்ட்டு மறந்துட்டேன். உங்களுக்கு கேட்காதுன்னு நம்புகிறேன். 74 கிலோமீட்டர் வந்துட்டேன், ஆனாலும் என் வண்டியில் ஃபுல்லுன்னு கட்டுது. அப்படியே குறையாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடலாம் ஜாலியாக. முதலாவது ஹேர்பின் பெண்ட். சூப்பராக இருக்கு. வாங்கினேன். இன்னும் அந்த க்ளவுலாம் யூஸ் டு ஆகிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். க்ளவ்வு, பூட்டு. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும், இது போதும். ஜாலியாக ஒரு நேக்கட் ஸ்பாட்டு டியூக் 390 அந்த சூப்பராக இருக்கும்.
டெஃபினெட்லி மறுபடி வரலாம் போல எதுக்கு. மங்கி 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 எனக்கும் மங்கிக்கும் ஆகவே ஆகாது. இது அந்த கருங்குரங்கு கூட்டம் தான் அது. மாட்டு சாணிலாம் இருக்கு. மாட்டு சாணம் சூடா இருக்காது, தொட்டு பார்க்கலாமா? ஓ மனமே ஓ மனமே. ஓஹோ இந்த பேபி பைத்தியம் மாதிரி நான் பாட்டு ஏதாவது பாட்டு பாடிட்டே வரேன். லிரிக்கு பாட்டு எதுவுமே தெரியாது எனக்கு. நான் பாட்டு சும்மா வாய்க்கிறத ஏதோ பாடிட்டு இருக்கேன். ஓ அப்பா, நல்லா இருக்கு. இன்னும் மேலே போக போக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஐயோ வா 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 வா. எப்பயில இருந்து நான் இந்த மழை பெய்யுதா அது கூட தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் வைசரில் பூச்சின்னு நினைச்சேன். ஆயுதத்தை எடுத்து மாட்டிடுவோமா, இல்லை உறவு மாட்டிக்கலாமா? எவ்வளோ மழை பெய்யுதுன்னு எனக்கு தெரியலையே. ஆஹா, மழை பெய்யுதுன்னா கேமராவை ஆஃப் பண்ணி உள்ளார தான் வைக்கணும். நன்றாக பெய்கிற மாதிரி இருக்கு நண்பர்களே. நான் ஆயுதத்தை எடுத்து மாட்டிக்கொள்கிறேன். பயப்படாமல் இது பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஏதாவது ஸ்பாட்டு தேடணும். நல்லாவே தூருதுன்னு நினைக்கிறேன். ஓ இதாக இருக்குல்ல நண்பர்களே. மழை பெய்ய நம்பிக்கையில் பயணத்தை மேற்கொள்கிறேன். ரெயின் லைனர்ஸ் போடலை. ஆக்சுவலாக இப்போ வைசரை திறந்துட்டு தான் ஓட்டுறேன். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு விண்டு நாய்ஸ் அவ்வளோவா வராதுன்னு நம்பி அப்படி பண்ணுறேன். யாரையாச்சும் இன்னும் மேலே உச்சிக்கு போனோன்னே ப்ரோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான். அண்ணே யாராச்சும் வரீங்களா? யாரும் வரலையா? நான் ஏறி இருக்குமா? ஓஹோ எந்த பேபி வா வா. ஆக்சுவலாக ஒரு 4 நாளாக கோயம்புத்தூரில் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அதனால் இந்த ட்ரிப்பு ஒர்த்து வருமா?
6வது ஏர்பின் பெண்டா? கொண்டை ஊசி வளைவு. ஆட்டு மேலெல்லாம் பார்க்கல, கண்ணாமண்ணான்னு அப்படியே திஸ்தி ஏறிக்கிட்டு இருக்கேன் ரோட்டை பார்க்காம. அப்படியே நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன், ரோட்டை பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு இது பண்ணோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த மொமெண்டம் போயிடுச்சு. கொண்டை ஊசி வளைவு, கொண்டை ஊசி வளைவு. ஏய் மங்கீஸ், ஹலோ. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். கொடைக்கானலில் இருக்க மங்கீஸ்க்கும் எனக்கு ஆகாது. மற்ற மங்கீஸ்லாம் பிரச்சனை இல்லை. என்ன அது, ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ ஆண்டி, அந்த மாதிரி தான். ஏன் எல்லாத்துக்கும் ஹில்ஸு ட்ரைவ் பண்ணுறதோ ரைடு பண்ணுறதோ பிடிச்சிருக்குன்னா, வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுனால. சும்மா ஜாலியாக அப்படி போகலாம். ஓ மை காட், யூ பியூட்டி. ஓ என்ன கலரு, நல்லா நீல கலரில் இருக்கு. அந்த கலரில் தான் இருக்கும் ஸ்கையு. மேலே ஏற ஏற சூப்பராக இருக்குது வியூ. ஆக்சுவலாக நான் சாப்பிட்ற கடையில் உட்காந்துட்டு இந்த வியூ நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி சரியான க்ளோஸ்கால் இல்லை, தட்டி விட்டுருக்கும் பின்னாடி. ஒதுங்க தானே அவர். இதில் ஆலையார் டேமை காணோம், ஃபால்ஸு ஒன்று இருக்கு. அதுதான் டேமுன்னு நினைக்கிறேன், அங்கே தெரிகிறது. ஜாலி ஜாலி ஜாலி. ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டணுன்றது அதெல்லாம் இல்லை, நான் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரேன் நான் ஜாலியாக. இப்போ கேமரா இல்லாமல் இந்த விளாக் பண்ணுன்ற மைண்ட் செட் இல்லாமல் வந்தால் நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ணுறேன். நான் கற்றுக்கணும் விளாகராக, கூடிய சீக்கிரம் ஆயிரும், போடப்படாதீங்க. சீரியஸ்லி தனியாக வாங்க, தப்பாக இல்லை, ஜாலியாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரில. நோட்டிஃபிகேஷன் அப்படியே வண்டி எடுத்துட்டு நேராக மேலே ஏற்றிட்டு அப்படி இருக்கும். சொர்க்கம் மாதிரி இருக்குது கைஸ். மழை பெய்யுமோ, எல்லாரும் எடுத்து போடுறாங்க, நம்மளும் எடுத்து போட்டுக்கோமா. ஒரு வழியா ரெயின்லாம் ஏறியாச்சு. ஐயா, அவர் ஜாலியாக கத்திக்கிட்டு வந்தார் பாவம், ஏங்க அப்படின்ட்டு. அவர் போலீஸ் பிடிச்சிட்டாரு போல. ஃபாலோ பண்ணி பிடிச்சிடலாம், ஜாலியாக கத்திட்டு போகிறாங்களே அப்படின்னு பார்த்தா அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்க பாவம். ஏங்க வால்பாறைக்கு வாங்குங்க. இவ்வளோ நேரம் நின்று ஒரு 15 நிமிஷம்ட்ட ரெயின் லைனர் மாட்டிக்கிட்டு இருந்தேனே, மழை பெய்கிற மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா கோபுரோ மட்டும்தான் கழட்டி உள்ளார வைக்கணும், அவ்வளோதான். கோபுரோ உள்ளார வச்சுட்டா உங்களுக்கு விலாக் கிடையாது. மேப் போடலை, எல்லாத்தையும் எடுத்து உள்ளார வச்சிட்டேன், அப்படியே போவோம். ஒரே ரோடு தானே, ஜாலியாக இருக்குது. அப்படியே மேப்பே பார்க்காம, அது பேர் என்ன, கூழாங்கல் ரிவர் போயிட்டு சோலையார் டேம் போயிட்டு
ரிட்டர்ன் வந்துடுவோம். மேப்பே போட வேணாம், நம்மளுக்கு மேப்பே தேவையில்லை. நான் போட்டிருக்க மாட்டேன் ரெயின் லேயர். இப்போ வரிசையாக வர எல்லோரும் வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு ஓட்டுட்டு இருந்தாங்க அங்கே. அதனால வந்து நானும் போட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மிரரை பார்த்து போக வேண்டியதான், ஜாலி தான், ஜிம்கானா தான். பாப்பா ஸ்லைட் ட்ரெஸ்ஸில் ஹேர்பின் பெண்டு, பைக் ரைடு, நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. Men are simple. I am simple. எதுக்கு தனியாக இருக்கும் போது இப்படி சிரிப்பு வருதுன்னு தெரில. அங்கெல்லாம் வெயில், இங்கே மழை. மழை இல்லை, ட்ரிசில், தூரல், சாரல். 23வது ஹேர்பின் பெண்டு. ட்ரிப்பு முடிஞ்சு போகிற வரைக்கும் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். அடித்து ஊற்றுனா நல்லா இருக்காது. அடித்து ஊற்றுனா பார்த்து ஓட்டணும். இது வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி ஜாலியாக இருக்குது. இது வந்து எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. இப்போ ரெயின் கோட்டெல்லாம் இல்லாமல் வரவனும் இதில் வந்து ஓகேன்ட்டு ஓட்டுவாங்க. அடித்து ஊற்றுச்சுன்னா யாராலையுமே இது பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி எல்லாருமே கவனமாக ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக ஓட்டுவாங்க, என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், அது வேறு விஷயம். எல்லாத்துக்கும் ரெடியாக வந்துருக்கிறேன் நான். ரெயின் பேண்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன். மணி 8 ஆச்சா? அந்த டீ கடையில் நிப்பாட்டுற போல் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தேன்னா அழகாக சாப்பிட்ருப்பேன், வேலையே முடிஞ்சிருக்கும். சாப்பிட்டு பொறுமையாக வந்துருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க. அதிகமாக பெய்யுது, உள்ளார வச்சிடலாமா? இது ரெக்கார்ட் பண்ணலன்னா எனக்கு தூக்கம் வராது. அதனால தான் கேமரா எடுத்து மறுபடியும் மாட்டிட்டேன். ரோடே தெரியல, அப்படியே நேராக போடும் போல இருக்கு. யாஹூ, செம்ம ஜாலி, ஜாலியாக ஜிம்கானா. போத்தலை. ஐயோ, ஓடு, சூப்பர், தேங்க்யூ. ஓ, அவர் அசார் லைட் போனா நேராக கொண்டு போய் சொறி இருந்திருப்பேன் அவர் காரில். அல்லா, பஜ்ஜி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மிளகா பஜ்ஜி தாயா.
ஒன்றுமே தெரில, செம்ம ஜாலியாக இருக்கு. என்ன செம்மையாக காத்தடிக்குது. உங்களுக்கு என்ன ரெக்கார்டு என்ன என்ன கேட்கும்னே தெரில, காற்று சவுண்டு தான் அடிக்கும். ஏங்க ஏங்க தான் இல்லை. என்ன எல்லாம் பேர் பாடியோட நிற்கிறாங்க. 34. இன்னும் 6 ஏர்பின் பெண்டுகளே இருக்கிறது. இப்போ மலை ஏறி மலை இறங்குறோமா? அதாவது வால்பாறை வந்து அந்த மலைக்கு, அதாவது பொள்ளாச்சி மலை, அதுக்கப்புறம் வால்பாறை மலை. இப்போ மலை இறங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு அந்த டீ கடையிலேருந்து ஜாலியாக இருக்குது, ஜாலியாக. யோ எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மனுஷன் எப்படி தனியாக ஜாலியாக இருக்க முடியுது? எனக்கு அப்படியே வாயெல்லாம் பல்லு, பல்லெல்லாம் வாய் அந்த மாதிரி இருக்கு. ஸ்லோ ரைடு, ஃபாகியான, ஃபுல்லாக ஃபாகு, லைட்டாக ட்ரிசலு, நல்ல பைக்கு, நல்ல ரைடு. வேற என்ன வேணும் சொல்லுங்க? இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேண்டும், நீ போதும் எனக்கு. ஊய்யோ, வாட் அ வியூ, வாட் அ வியூ. சொர்க்கம். 40வது ஏர்பின் பெண்ட் வந்தாச்சு. பொள்ளாச்சி பாலாஜி டெம்பிள், வால்பாறை எங்கிட்டுறா? பூச்சி மருந்து அடிக்கிறாங்களா டிவி தூளுக்கு?